திமுக எப்போ ஆட்சிக்கு வந்ததோ அப்போலேருந்து இதுதான் நடக்குது. முதல்ல இந்துன்னா திருடன்னு ஆரம்பித்தார். ஆராசா கடைசியில் வேசி மகன் இந்துக்கள் பூரான்னு சொல்லி முடித்தார். உதயநிதி நான் கிறிஸ்துவனாக இருக்க பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு போகிறாரு. நீ கிறிஸ்துவன்னு சொன்னப்புறம் சனாதனம் பற்றி நீ ஏன் பேசுகிற? வார்த்தை பிரயோகம் மட்டும் அவர் அமைச்சர் அங்க இல்ல அங்க நான் ஒரு கிறிஸ்தவன்னு அவர் பேசல. அந்த மாநாட்டுல அவருக்கு முன்னாடியே நான் உட்கார்ந்திருந்தேன். இல்ல சனாதன ஒழிப்பு மாநாடு சார் வேற ஒரு நிகழ்ச்சியில அவர் சொல்றாரு. வேற ஒரு நிகழ்ச்சியில பேசுனது கூட அவருக்கு தன்னை கிறிஸ்டியன் சொல்லிக்கல. நல்லா கவனிங்க. குடும்பத்துல இருக்காங்க. அது அவங்களோட பெருமை. அதுல என்ன நீங்க பெருமைப்படுறேன்னா இத பத்தி ஏன் பேசற? சனாதனத்தை பத்தி நீ கிறிஸ்தவன் அவர் மட்டும் இல்லங்க நானும் பேசுவேன். சனாதனம் தீண்டாமையை வலியுறுத்துகிறது என்றால் 4 வர்ணத்தை நியாயப்படுத்துகிறது என்று அந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டியதுதான். நீங்க கிறிஸ்துவனா இருந்தா சனாதனம் பேச முடியாதுங்கறேன். அது இந்துவா இருந்து பேசலாம்ங்கறாரு. இந்துவா இருந்தா பேசலாம். பாருங்க இயேசுநாதர உலகத்துல கிண்டல் செய்யாத புத்தகங்கள் இல்லை, இலக்கியங்கள் இல்லை. அதே மாதிரி முகமதியர்களையும் அது இவரையும் அவர் என்ன நபிகள் நாயகத்தை கிண்டல் பண்ணாத புத்தகங்கள் இல்லை. அதே மாதிரி இந்து மதத்தையும் கிண்டல் பண்ணாம எல்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல அதை பண்ணிட முடியுமான்னு கேக்குறாங்க. இருங்க சனாதனம்னா என்னன்னு சொல்லுங்க. இருங்க சார் இருங்க நீங்க பேசுங்க. நம்பிக்கை இல்லனா விட்டு பேசுங்க. நீங்க என்ன சொல்லுங்க சார்? சனாதனம்னா என்னன்னு சொல்லுங்க. அது இருக்கணுமா வேணாமான்னு அப்புறம் பேசலாம். நம்பிக்கை இல்லனா அத விட்டு விலகுங்க. அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. அதெல்லாம் நீங்க கிறிஸ்துவனாக பெருமைப்படுறேன்னு சனாதனம்ங்க. இந்துக்களின் வாக்குன்னு சொல்லும்போது அவர் எங்க வந்து நின்னார் பாத்தீங்களா? பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுக்கலன்னு சனாதனம்னா அது எங்க போய் நிக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இந்துக்களுக்குள்ள பார்ப்பனம் அடக்கம் தான். ஆமா ஆனா நீ பார்ப்பனர்களுக்கு மோடி கொடுக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். அப்ப நீங்க ஜாதியவாதி. இந்த பேச்சுக்கு வருவோம். இந்து ஜாதியவாதி என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஜமதக்னி இந்த பேச்சுக்கு வந்துறலாம். சொல்லுங்க இந்த கருத்து இருக்கு. அது கட்சி அது கட்சி பாருங்க. அது ஒரு கட்சி பேசலாமா நீங்க? அது ஒரு கட்சி என்ன அதுல என்ன எந்த ஜாதி இருக்காங்க? நான் பிஜேபி அப்படியே எந்த ஜாதி இருக்காங்க? நீங்க திமுக பேசுவீங்கன்னா நான் பிஜேபி நான் பிஜேபில தான் ஜாதி இருக்கு. நீங்க பேசுறீங்களா இல்லையா? ஜாதிமதத்தை ஒழிக்க வந்தவங்க நீங்க பேசுறீங்களா? இருங்க துரைபாண்டியன் இருங்க ஒவ்வொருத்தரும் பேசுறீங்களா இல்லையா? சரி ஜாதிமதத்தை ஒழிக்க வந்த புனிதர் மாதிரி பேசிட்டு எல்லா இடத்துலயும் நீங்க ஜாதி பேசுறீங்க. தீண்டாமையை நியாயப்படுத்துவது மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை எதிர்த்து போராடுவோம், அதை ஒழிக்க போராடுவோம். இந்துக்கள் மாநிலம் யாரும் கெடுக்கல. குஜராத் எங்க இருக்கு? 5வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு யாரு? தமிழ்நாட்டை 75 ரூபாய் கெடுத்தது யாரு? அப்புறம் பேசுவோம். கல்வியை சொல்றீங்க, மருத்துவத்தை சொல்றீங்க, கெடுத்ததுன்னா எதை சொல்லுங்க? நீங்க இருங்க பேச விடுங்க. ஏரி குளம் நதி மரங்களை எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இன்னும் என்ன இருக்கு உங்களை அழிக்கிறதுக்கு? ஏரி குளம் அழிக்கல. ஏரிக்கான தண்ணி இருக்கு, ஏரியை காணோம். யார் எடுத்தான்? யார் ஆட்சியில் எடுத்தானுங்க? அதை பத்தி பேசுங்க. எந்த குழம்பும் இல்ல. நதி மணல்லாம் எடுத்தாச்சு, மலையெல்லாம் வெட்டியாச்சு. இன்னும் என்ன இருக்கு? எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் கடுக்க என்ன வச்சிருக்கீங்க மிச்சம்?